ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி டேட் வந்து ஆகஸ்ட் 16, டைம் வந்து 10:13. இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலேருந்து ஒரு லைவ் டெமோ நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஹை டெஃபினேஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி 15 minutes டைம் ஃப்ரேம் சார்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து கொஞ்சம் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து இங்கே ஒரு சில சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் வந்து என்னோட லோ லெவல். ஸோ அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் இந்த லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மேலே இருக்க இந்த லைன்லாம் வந்து நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போச்சுன்னா கால் சைடு போகலான்னு இருக்கேன். ஸோ அப்படி இல்லாமல் என்னோட லோவை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நான் கீழே, அதாவது புட் சைடு வந்து போகலான்னு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:06 ஆகுது. மார்னிங் நான் சொல்லியிருந்தேன் என்னோட லோ லெவல் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா புட் சைடு போகலான்னு. ஸோ இங்கே மார்னிங்லேருந்து இப்போ ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து கால் சைடு போகலாம், அப்படி இல்லைன்னா கீழே வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா புட் சைடு போகலான்னு நான் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நான் வந்து புட் சைடு போகலான்னு இருக்கேன். ஸோ நான் 4 லாட் நான் பை பண்ணுறேன், 39,100. ஸோ இந்த வாரம் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி டேட் 18th நான் செலக்ட் பண்ணி புட் சைடு வந்து நான் ஒரு 4 லாட் நான் பை பண்ணுறேன். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஆரம்பத்தில் கம்மியான லாட்ஸ் வந்து பை பண்ணுங்கள். ஓகே, ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு இந்த பொசிஷனில் வந்து ப்ராஃபிட் இவ்வளோ போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம செட் பண்ண டார்கெட் லெவல் வந்து இங்கே இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் வருதா என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி வரலனா கூட இதுக்கு ப்ரீவியஸாக வந்து இங்கே ஒரு சப்போர்ட் லைன் நான் வரைகிறேன் பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது வரும்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு ப்ராஃபிட் வந்து 700 கிட்ட போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:24 ஆகுது. இப்போ வரைக்கும் நம்மளோட ப்ராஃபிட் வந்து 2,200 கிட்ட இருக்குது. நான் இதோட அந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கினாலும் இந்த இடத்துல வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு, மறுபடியும் டச் ஆகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ அதே இடத்துல மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் ஆகிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால் இந்த கிடைச்ச ப்ராஃபிட்டோட போதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ட்ரேடை வந்து ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாதீங்க, சரியான டேரெக்ஷன் தெரியாமல். ஏன்னா நான் ட்ரேடு வந்து இப்போ என்ட்ரி ஆன டைம் வந்து 1:09, எக்ஸிட் ஆன டைம் வந்து 1:24. நான் வந்து 4 லாட் நான் வாங்கினேன். என்ட்ரி ப்ரைஸ் வந்து 187.65, எக்ஸிட் ப்ரைஸ் வந்து 208.50. ஸோ சார்ஜஸ் போக நம்மளோட ப்ராஃபிட் வந்து 2000 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங்லேருந்தே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் மாதிரி தான் இருந்திருக்கு. அவ்வளோவா பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த ஒரு 2000 ப்ராஃபிட்டே ரொம்ப நல்லது தான். நம்ம கிடைச்ச வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன், அப்படி இல்லைனா நான் டே வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து சரியாக 1:46 ஆகுது. ஆல்ரெடி என்னோடய ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிவிட்டேன். அந்த ஒரு பொசிஷனில் நான் வந்து 2000 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்கேல்பிங் மெத்தட் பயன்படுத்தி ஒரு 350 ப்ராஃபிட் புக் பண்ணேன். இப்போ என்னோடய ஓவரால் ப்ராஃபிட் 2350 இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நான் எதுவும் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. என்னோட டே வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா பிரேக் அவுட் டைம் அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுறது உடனே ட்ரேட் வந்து எக்ஸிட் பண்ணுறது நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், மூவ்மெண்ட் சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ எந்த டைரெக்ஷனில் போகும் நம்மளால் சரியாக சொல்கிறது வந்து பிகினருக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுவீங்க. ஆரம்பத்தில் அதிக லாட்ஸ் வந்து வாங்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் தேங்க்ஸ், பாய்.